ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவ கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் தங்கும்படியாய் நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் நமக்கு நன்மை உண்டாகும்படி நம்மை பரிபூரணம் அடைய செய்கிற கர்த்தர். இங்கே நாம் ஒரு சில பரிபூரணங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கை செய்யும் எல்லா வேலை, கற்பத்தின் கனி, மிருக ஜீவனின் பலன், உன் நிலத்தின் கனி, இதுல எல்லாம் பரிபூரணம் உண்டாக செய்வேன் அப்படின்னு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இதுவும் அல்லாமல் வேதத்திலே அநேக பரிபூரணங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதைத்தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், பரிபூரண ஆனந்தத்தை நான் உனக்கு தருவேன். பரிபூரண ஆனந்தம், ஒரு சந்தோஷத்தின் மிகுதிதான் ஆனந்தம். அதிலே ஒரு நிறைவை நான் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்போ அந்த பரிபூரண ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்றால், அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை பரிபூரண ஆனந்தத்தினால் நிரப்ப வல்லமையுள்ள தேவன். சங்கீதம் 36:8 நம்ம இப்படி வாசிக்கிறோம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால், இந்த ஆலயத்துல அவருடைய சமூகத்துல அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. வியாதிக்கு விடுதலை தேவ சமூகம்தான். தேவ சமாதானத்தின் உறைவிடம் அவருடைய சமூகம்தான். பரிசுத்தாவின் ஊற்று அவருடைய சமூகம்தான். நம்முடைய கவலைகளை மறக்க செய்கிற இடம் அவருடைய சமூகம்தான். அதைத்தான் சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே அவர் நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர். ஒருவேளை சமாதானத்துல, சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில எதுல நீங்க குறைவுபட்டு காணப்படுகிறீர்களோ, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அவர் பரிபூரண ஆனந்தத்தினால் உங்களை நிரப்ப வல்லமையுள்ள தேவன். சங்கீதம் 65:4 நாம் இப்படி வாசிக்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயம் ஆகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அவருடைய வீட்டுல அநேக நன்மைகளை கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 36:8 வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிலே ஒரு திருப்தியை கர்த்தர் நமக்கு கட்டளை இடுகிற தெய்வம். ஏதோ ஆண்டவர் சமூகத்துக்கு போற நேரம் மாத்திரம் ஒரு சந்தோஷம் அல்ல, அந்த சந்தோஷம் நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு தருகிற தேவன். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா கவலையோடு வருவாங்க, தேவ சமூகத்துல சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா வீட்டுக்கு போகும்போது அதே கவலையோடு போவாங்க. அது அல்ல தேவ சமூகத்தின் தருகிற ஆனந்தம். தேவ சமூகத்துல கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவ சமூகத்துல வைத்திருக்கிற திருப்தி. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி நம்மை பரிபூரண ஆனந்தத்தினால் திருப்தியாக்க வல்லமையுள்ள தேவன். சங்கீதக்காரன் சங்கீதம் 122:1 இப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இது சங்கீதக்காரனுக்கு தெரியும், அவருடைய சமூகத்துல என்ன ஒரு ஆனந்தம் உண்டு, அவருடைய சமூகத்துல எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அவருடைய சமூகத்துல என்னென்ன நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று இந்த சங்கீதக்காரனுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே தங்கி இருப்பதையே நாடுவேன்னு சொல்லுகிறார்.
1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களிலே செல்லுகிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 42:4 இப்படி சொல்லுகிறார், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே தியங்குகிறது. காரணம் என்ன? தேவனுடைய ஆலயத்தின் மகிமையை கண்டதான சங்கீதக்காரன், தேவனுடைய ஆலயத்தின் நன்மையை ருசித்ததான சங்கீதக்காரன் இன்றைக்கு வனாந்தரமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வனாந்தரமான வாழ்க்கை அனுபவிக்கிற வேளையிலே அவருடைய இருதயம் அந்த ஆலயத்தின் மேல் உள்ளதான அந்த ஆசை, விருப்பத்திலே, அந்த பற்றுதலிலே வாஞ்சை கொண்டு அதை நினைக்கும் போது வேதனைப்படுகிறார். வேதனைப்பட்டுதான் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தியங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நன்றாய் கர்த்தரை ஆராதித்தவர்களா இருக்கலாம், நன்றாக தேவ சமூகத்துல போய் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்தவர்களா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தேவனை விட்டு தூரம் போய் வனாந்தரமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் திரும்பவும் உங்களை அந்த பரிபூரண ஆனந்தத்தினால நிரப்ப சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனா நீங்க ஒண்ணு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சங்கீதம் 102 நம்ம இப்படி வாசிக்கிறோம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதியில் வாருங்கள். அவர் சமூகத்துக்கு வந்தாதான் திரும்பவும் அவர் அந்த பரிபூரண ஆனந்தத்தை நமக்கு தருவார். அந்த சந்தோஷத்தினாலே, அந்த வீட்டின் நன்மையினாலே, ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே அவர் நம்மை திருப்தியாக்குவார். 4 இப்படி வாசிக்கிறோம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வீட்டின் நன்மையை இழந்திருக்கீங்களா, தேவ சமூகத்தின் நன்மை இழந்து போன நிலைமையில இருக்கீங்களா, ஆலயத்தின் சம்பூரணத்தை விட்டு தூரம் போன நிலைமையில இருக்கீங்களா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அந்த பரிபூரண ஆனந்தத்தை நான் திரும்பவும் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, மீண்டும் என் சமூகத்துக்கு வரும்போது, மீண்டும் என் சமூகத்தை நாடும் பொழுது, மீண்டும் அவருடைய பிரசன்னத்தை விரும்பும் பொழுது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, பரிபூரண ஆனந்தத்தினால நிரப்பப்படுகிற அனுபவம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனை போல அவருடைய ஆலய பிரகாரத்தை வாஞ்சிக்கிறவர்களாய், அவருடைய வீட்டை வாஞ்சிக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் மாறுவோம். அந்த பரிபூரண ஆனந்தத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிபூரண ஆனந்தத்தினால கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய சமூகத்தின் பேரின்பத்தினால எங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வீட்டின் நன்மையினால எங்களை திருப்தியாக்கி நடத்துவீராக. தகப்பனே, உங்க சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாய், உங்க சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.